புறப்பட்டால் அகிலோலகமே தாங்காதப்பா. நாரதரே, நீங்கள் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் வராம இருந்திருந்தா உங்க பாட்டனுக்கு நீங்க கொல்லி போட்டிருக்கணும். ஆமா இவ்வளவு புறப்பட்டா எப்படி தாத்தா? அண்ணா மரகதவள்ளி யாரு? யாருக்கு? எனக்கு தானே. அவனிடம் போய் கூறு. மரகதவள்ளி யாரு? எனக்கு தானே. எனக்காக பிறந்தவள் மரகதவள்ளி. கௌரி விரதம் இருக்கிறார். காண்டிபன் வர வேண்டும், இந்த கன்னியாளை கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்காக தானே காத்திருக்கிறார். போய் உன் கிழவன்கிட்ட போய் சொல்லு. யாரு கடவுள்? நீங்கள் இருவர்களும் ஒரு பெண்ணுக்காக இருவர்களும் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். காத்திருந்தும் கொண்டாட்டி வந்து நேர்த்திருந்தும் தூக்கிட்டு போயிட்டான். ஆமா ஜீரா, காத்திருந்தும் கொண்டாட்டி வந்து நேர்த்திருந்தும் தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? அதனால அசாசுரன் ஒருவன் அந்த மரகதவள்ளியை தூக்கிட்டு போயிட்டப்பா. அங்க போய் அவங்கிட்ட சண்டை பண்ணுங்க. ஐயோ, மரகதவள்ளி தூக்கி கொண்டு போய் விட்டாடா. கண்ணே மரகதா. கல்யாணம் செய்யலாம் என்பதற்காக ஆசாசையாக வந்தேன். ஆமாப்பா, அந்த மரகதவள்ளி தூக்கி கொண்டு போய்விட்டான். எங்க போய்விட்டான்? அதோ வனத்தில் கொண்டு போயிருக்கிறான். புறப்படுங்க அங்கே. அப்படின்னா அவனை கொண்டு விட்டு வாங்க. மரகதவள்ளி யாரு அழிக்கிறாங்களோ அந்த மரகதவள்ளி சிறையெடுத்து சென்ற அந்த அசாசுரனை யார் அழிக்கிறார்கள்? யார் அழிக்கிறார்களோ அந்த ஒரு தான் மரகதவள்ளி. ஆமா, ஆகட்டும் நாரதா, புறப்படுங்க. அண்ணா புறப்படுங்க. நீ சும்மா தேர் ஓட்டுறதுக்கு லாய்க்கு. நான் சண்டை செய்ய திறமை உள்ளவன். அந்த அசாசுரனை அழிக்கிறேன். அந்த பெண்ணை நான் திருமணம் செய்கிறேன். இதோ எப்படி போகிறேன். எங்கே ஓடுங்க? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. அசாசுரன் மரகதவள்ளி வாழ்க. மரகதவள்ளி வாழ்க. அசாசுரன் ஒழிக. அசாசுரன் மரகதவள்ளி வாழ்க. எப்படி எப்படி பாரு, ஒரே அப்படி வச்சு எடுத்துருவேன். ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கண்ணு கண்மணி. ஐயோ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போல. உங்களுக்கு சீட் எடுக்காதா? அப்படி இல்லை, அசாசுரன் மரகதவள்ளி வாழ்க. யோசிக்கிறா. சொல்லு சொல்லு. அசாசுரன் மரகதவள்ளி வாழ்க. மரகதவள்ளி அசாசுரன் வாழ்க. கருவாயா அப்படியே ஒரே வண்டி
இப்போ வருது பாத்தியா? அத்தா சொல்ற மரகதவள்ளி வாழ்க. டேய் வாழ்க போடா. சொல்லு. வாழ்க வாழ்க. என்ன வாழ்க? என்ன வாழ்க? குணம் வாழ்க. அப்புறம் அத்தா சொல்ற மரகதவள்ளி வாழ்க சொல்லு. ஏய் சொல்லிட்டேடா. எங்க சொல்லிட்ட? ஏய் கருவாயா நெஜமால அர்த்தே போடுவேன். சொல்லு மசாசுரன் சுரன் மரதலி வாழ்க. வாழ்க. ஐயோ ஐயோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏண்டா டேய் சந்தில சனாரம் முக்கிய வர நூவு ஏண்டா டேய் நான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கும் போது சந்தில சனாரம் முக்கறீங்கன்னா நீ எப்பேற்பட்டவனா இருப்ப கண்மணி ஓடி போ கண்மணி எங்கடா கண்மணி ஓடு. மசாசுரன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடிபோல் விழுகிறது. அவனை முடியவில்லையா? சரி இருங்க கட்ட விட்டுறேன். தப்பாச்சுட்டாரா? காலையில ஓரம் கட்டுது அப்படியே தூக்கி வை. அப்படி அப்படியே இருங்க. எங்க தாத்தாவை பார்த்துட்டு வரேன். தாத்தா அந்த அகத்துல கொண்டு போட்டீங்களா? மரகதவள்ளி கல்யாணம் பண்ணி வந்துருங்களா? ஏய் போடா வீட்டுக்கு. எவனே வீட்டுல இருந்ததா? என் மனைவி மகளோட ஸ்கூல் லீவ் வந்து நான் ஜாலியாக இருப்பேன். சரி ஜாலியாக ஜாலியா சிக்கன் ரைஸ் என்ன ஏன்னா இங்க சித்திரவதை பண்றீங்க தாத்தா அசாசூர் எப்படி? அவன் பயங்கரம். கேட்டேங்க கொண்டிருப்பீங்களா? என்ன கொண்டுட்டான்? உங்களையா? ஆமா அடிச்சுட்டானா? அடித்தானா? அடி கால் ஒரு அடியில காலே உடஞ்சிருச்சு. மெல்ல மெல்ல நடக்கவே ஆமா ஆனால் அறக்கரை அழிப்பதற்கென்றே அவதாரம் எடுத்தவர் இந்த ஆயன் 10 8 18 நாள் பாரத போர்க்களத்தில் 11 சேனையை ஒன்றுபடித்தவர் இந்த அர்ஜுனன். அப்படி இருக்க இந்த ஒரு அரக்கனை எங்களால் அழிக்க முடியவில்லையே. ஏன் அர்ஜுனா தாத்தா ஏனென்றால் இவனுடைய முதல் ஜென்மத்திலே அந்த ராமநாதி கூட்டத்திலே தப்பித்து ஓடினவன் இவன். அப்படியா? ஆமா அதனால் போன இரண்டாவது ஜென்மத்திலே நீங்க இருவர்கள் என்ன அவதாரம் எடுத்துறீங்க? ராமராக பிறந்திருந்தார், நான் லட்சுமணனாக பிறந்திருந்தேன். இப்பொழுது அந்த ராமர் லட்சுமணர் இருவர்களும் அதே அவதாரம் வந்தால் அந்த சூரனை உங்களுடைய பானத்தால் தான் கொல்ல முடியும். ஆமா ராம பானத்தால் கொல்ல முடியும் சூரனை. அப்படியா? இப்பொழுதே ராமராகவும் லட்சுமணனாகவும் குருவாரி வருகிறார். வாருங்கள் மாமா.
தம்பி அண்ணா சென்ற யுகத்தில் எடுத்த அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த லட்சுமண பெருமாள் தங்களுடைய பாதங்களை ஆனால் நாரதரே உங்களுக்கு துணையாக இருந்தார்களே ராமன் லட்சுமணன் நாங்கள் இருக்கும் இடத்தில் எங்களுக்கென்று பக்கத்துணையாக இருக்கக்கூடியவர் இந்த ராம பக்தன் அனுமந்த பாலன். அனுமந்தா சென்ற யுகத்தில் உன்னை பார்த்தது, ஆனால் உன்னை பார்ப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த ராமன் லட்சுமணன் இருவரையும் பாராமல் படித்து உன் நெஞ்சத்திலேயே எங்களை நினைத்துக் கொண்டு இல்லையா மூவரை நினைத்துக் கொண்டு நீ இத்தனை காலம் வாழ்ந்திருந்தாய். இன்றைக்கு உனக்கு காட்சியளிக்க நாங்கள் தத்துவமாக உனக்கு காட்சியளித்திருக்கின்றோம். சந்தோஷம் தானே? எந்த விஷயத்தை கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் அனுமந்தா. ஆனால் ஒன்று, இதோ சென்ற யுகத்தில் ராவணேஸ்வருடைய கூட்டத்திலிருந்து தப்பித்தானே அந்த அரக்கன் அசாசுரன் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை கொல்லவோ வெல்லவோ ஆகும் என்றால் அது இந்த ராமனுடைய கோதண்ட பானத்தால் தான் அவனை கொல்ல முடியும். அதனாலே இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீ உன்னுடைய முகத்தை பார்த்தாலே அவனுக்கு உடம்பில் இருக்கும் பாதி பலம் குறைந்துவிடும். அதனால் உன் பலம் மிகுந்த உன் வாளினால் அவனை கட்டி இழுத்துக் கொண்டு எங்கள் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்து. இந்த அனுமனை பார்த்தவுடனே என்னுடைய உடம்பிலே இருந்த பாதி பலம் குறைந்து விட்டது. ஆஞ்சநேயா, எதற்காக வந்தாய்? வாடா பக்கா, கொல்லாம விட மாட்டேன். வா பக்கா, வாடா. ஐயோ ஐயே போற போடா. ஐயோ எப்படி சாத்தியமானது? யுகமே முடிந்து விட்டது, இரண்டாவது யுகம் முடிந்து விட்டது. அப்படி இருக்கு ராம லட்சுமணன் எப்படி சாத்தியமானது? உலக நன்மைக்காக நாங்கள் எந்த அவதாரத்தையும் எந்த யுகத்தில் வேண்டுமானாலும் எடுப்போம். அதனாலே சண்டாளா, செய்த தவறு எல்லாம் ஒத்துக்கொண்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் உனக்கு உயிர் பிச்சை, இல்லை என்றால் உன் கதி அவன் பதி. ஒருபோது முடியவே முடியாது. உங்களிடத்தில் நான் மன்னிப்போ ஆனால் கேட்பதாக முடியவே முடியாது. ஆமா, இனிமேல் காலதாமதம் உலகை உருவாக்கும். இப்பொழுதே போதண்ட பானத்தால் பில்லினால் அம்பை போட்டு வெற்றியுடன் கரை கொடுத்து அந்த அசாசனை அழைத்து விடுங்கள்.
ஆஞ்சநேயா. ஆனால் எப்படியோ உன்னால் தான் இந்த காரியம் பலிதமானது. அசாசுரனை அழிக்க உன்னால் மட்டும்தான் முடியும் இல்லையா? அப்படி இருந்தாலும் நீ வந்த வேலை முடிந்தது. போய் வா. ஸ்ரீராம். நாங்கள் என்ன செய்ய? தாத்தா, இந்த வேகத்தை திருப்பி மாற்றி அவதாரத்தை மீண்டும் பழைய அர்ஜுனாகவும் எம்மிருவன் மாயவராக உருவாகுவது. அறியாத புத்தினால் தெரியாம தவறு செஞ்சு விட்டேன். ஆமா, உங்களை அடிச்சதும் என்னமோ தெரியல, எவனோ தெரியல, வந்தெல்லாம் கை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க, கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. ஆம்பளைங்களே எனக்கு அறமா ஆபாரம் இருந்தேன். இன்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு ஒரு அடக்கம் ஒடுக்க வேண்டுமா? ஆமா, இப்படி முட்டாள்தனமா மூர்த்த குணமா இருக்க கூடாதுமா. திருலோகச்சாரி நாரத மகாமுனிவன் தெரியாமல் பிடிக்கு என்னை அடித்தாய் அல்லவா சபையிலே மனசுக்கிட்டு போயிருங்க. நான் மன்னிச்சுக்கு நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அதனால் இப்பொழுது இருவர்கள் வருவார்கள். உன்னுடைய மனதிலே யாருக்கு எப்படி படுகிறதோ அந்த மாதிரி செய்யும். யாராரு? அர்ஜுனன் கிருஷ்ணன் இருவர்களும் வருவார்கள். அப்படியா? ஆமா. உன் மறுப்பாளம் இருக்கிறது யாரு? அந்த கத்தங்கரையன்னு வந்து மாயவர். அவரு என்னன்னு கூப்பிடணும்? அவர் வந்து அண்ணான்னு கூப்பிட்டுரு. இன்னொரு அழகா வந்தாரு, அவரு அவர் மண்ணான்னு கூப்பிடு. அப்படியா? ஆகட்டும். அழகா எனக்கானவள் மரகதவல்லி. அண்ணா அண்ணா மாயவா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் யாருன்னு தெரியுமோ என்னை அனந்து அழைக்கிறார். ஆமா, நாயக்கண்ணா எனக்கு அண்ணன். சரி, என்னையே அண்ணன் கூப்பிட்டா அப்ப அர்ஜுன தம்பின்னு சொல்லிடுவான். பொறுத்திருந்து பார்ப்போம். மாமா மாயவா பாருங்களேக்கு ஏப்பா என்ன ஆச்சு? நான் பண்ணிட்டேன். இல்லையே, உங்க முகரை பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு நாளை இப்படி உங்கள் முகத்தில் காதல் தோல்வி தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் மாமா, மரகதவல்லியை கல்யாணம் செய்வதற்காக நான் போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து என்னை அனுப்புறோம். அப்படியா? எங்கே? மாமா அண்ணா, நீங்கள் அண்ணா, நான் மன்னா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நாசமா போயிருவேன். மாமா நாரதரே, எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்களா? இந்த கண்ணனுடைய கபட நாடகம் தெரியாமல் இந்த மகன் எப்படி இந்த மாயனுடைய சூழ்ச்சி மகிமை தெரியாமல் கோடான கோடியே. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நாரதா, கூறு. அசாசுரனை கொல்ல வேண்டும். அசாசுரனை கொல்ல வேண்டும். இந்த மரகதவல்லியை திருமணம் செய்ய வேண்டும். வேண்டாம், ஆண்களே பிடிக்காது என்று சொல்லியிருந்தால் அப்படியா சொன்னேன்? அதனால இந்த மரகதவல்லிக்கு கல்யாணம் செய்ய வேண்டும். இந்த நாரதனுக்கு ஒரு கலகம் கிடைக்க வேண்டும். நாங்கள் இருவர்களும் செய்து நாடகம் தான் இது. ஆனால்
ஒரு பெண் என்பவள் தாலி இல்லாத பெண், பெண்ணு. வேலி இல்லாத பயிரை போல. அதனால ஒரு ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை அவளுக்கு புரிய வைத்து அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும். இது முதலில் அந்த அசாசுரனையும் அழிக்கணும். ஆனால் 10 மற்றும் 18 பாரத போர்க்களம் முடிஞ்சு இப்பதான் சோப்பான நாங்க ஒரு 15-20 நாளா அமைதியா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆயனும் அர்ஜுனும் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த அசாசுரனை அழிக்க முடியும். இப்ப சண்டைக்கு வாடா போடா அப்படின்னு கூப்பிட்டா இந்த அர்ஜுன் நான் வருவேனா? வரமாட்டேன். அதுவே பெண் என்றால் உடனே வருவீர்கள். வருவேன். அதனாலே மரகதவல்லியினுடைய புகைப்படத்தை எனக்கு காட்டி என்னுடைய ஆசையை தூண்டி மாயவனும் மரகதவல்லியை விரும்புவது போல நாடகமாடி அந்த அசாசுரத்திலும் அந்த மரகதவல்லியினுடைய புகைப்படத்தை காட்டி மூவரையும் ஒரு இடத்தில் சந்திக்க வைத்து மீண்டும் ராமராகவும் லட்சுமணாகவும் எங்களை உருமாற வைத்து அனுமந்தனைய துணையை கொண்டு அசாசுரனை அழிக்க அதுவும் அவருடைய நாடகம். ஆக அசாசுரனை அழிக்கிறோம். மரகதவல்லிக்கு கல்யாணம் ஆகணும். நாரதருக்கு ஒரு கழகம் ஏற்பட வேண்டும். நாரதர் ஆரம்பித்த கழகம் முடிவில் நன்மையாக முடிந்துவிட்டது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் பலன் எனக்காகிவிட்டது. அப்படி இருந்தாலும் திருமணத்தை ஆரம்பிப்போமா? திருமணம் சுபத்ரா இருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சு காட்டிட்டேன் பாரு. ஜெயிச்சு காட்டிட்டேன். 8 கொண்டாட்டியோட இது 9வது கொண்டாட்டி. சரி.